எல்லோருக்கும் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசுவின் திருமுழுக்கை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவின் திருமுழுக்கு என்பது பணி வாழ்வுக்கான அழைப்பு. இயேசுவின் திருமுழுக்கு என்பது பலி வாழ்வுக்கான அர்ப்பணம். இயேசுவின் திருமுழுக்கு என்பது லட்சிய வாழ்வுக்கான நிலைப்பாடு. இயேசுவின் திருமுழுக்கு என்பது பணி வாழ்வுக்கான ஒரு அழைப்பு என்று சிந்திக்கின்ற பொழுது, போதிக்கின்ற பணி, குணமாக்குகின்ற பணி, வழிகாட்டுதல் பணி ஆகிய இந்த மூன்றையும் நிறைவாக செய்து முடித்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் அத்தகைய பணி வாழ்வை கொண்டிருக்க வேண்டும். போதிக்கின்ற பணி, குணமாக்குகின்ற பணி, வழிகாட்டுதல் பணி ஆகியவற்றை நிறைவாக செய்ய வேண்டும் என்பதனை இறைவன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இரண்டாவது, இயேசுவின் திருமுழுக்கு என்பது பலி வாழ்வுக்கான அர்ப்பணம் என்று சொல்கின்றது. ஆண்டவர் தன் வாழ்நாள் முழுவதும் தன்னையே முழுமையாக மக்களுக்கு அர்ப்பணித்தார். தன்னையே கையளித்தார். தன்னையே, தன்னுடைய உயிரையே மக்களுக்காக கொடுத்தார். அத்தகைய நிலையில்தான் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதனை இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இயேசுவின் திருமுழுக்கு என்பது லட்சிய வாழ்வுக்கான நிலைப்பாடு என்பதனை அறிவுறுத்துகிறார். லட்சிய வாழ்வுக்கான நிலைப்பாடு என்று சொல்லுகின்ற பொழுது, இயேசு திருமுழுக்கு பெற்ற யோர்தான் ஆற்றிலிருந்து தொடங்கி கல்வாரி மலையில் வரையிலும் சென்றடைகின்றது. அதுதான் லட்சிய வாழ்வு. அந்த லட்சிய வாழ்வை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து ஒருபோதும் சோர்ந்து போகவில்லை. அதே போல நாமும் நம்முடைய லட்சிய வாழ்வான இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்வதில் எந்தவித தயக்கமும் இன்றி பின்தொடர வேண்டும் என்பதை தான் நமக்கு அறிவுறுத்துகிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தை 50 இறைவன் நமக்கு குறிப்பிடக்கூடிய செய்தி என்னவென்றால், நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு, அவற்றை நிறைவேற்றும் அளவிற்கு நான் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன். அந்த மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன் என்பதனை எவற்றை குறிப்பிடுகிறது என்றால், அவர்கள் சென்று அடைந்த அந்த கல்வாரி மலையை தான் குறிப்பிடுகின்றது. அதுவரையிலும், அவற்றை பெறாத வரையிலும் என் மனம் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதனை எண்பித்து காட்டுகிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் கல்வாரி மலையில் சென்றடைந்து தன்னுடைய வாழ்வை மக்களுக்காக கொடுத்தார் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அவற்றின் வழியாக நீங்களும் நானும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். நீங்களும் நானும் வாழ்வு பெற்றிருக்கிறோம். நீங்களும் நானும் அந்த உயிருள்ள இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். அத்தகையவர்களாக வாழ வளர தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை கடைபிடிப்போம். இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.